ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 25வது வசனம் சொல்லுது, அழகாய் ஒரு வசனம், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். சத்தமா சொல்லுங்க, திரும்ப இந்த வார்த்தை எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல பிரதர், வருஷ கணக்கில் நாங்கள் பட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் கிரியைகளால் பட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சூறையாடப்பட்டிருக்கிறோம். விளைச்சல் இல்ல. கர்த்தர் சொல்லுகிற வனாந்தரத்திலே விளைச்சல் உண்டாகும். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. வனாந்தரத்தில் ஒண்ணும் முளைக்காதுங்க, ஆனா கர்த்தர் சொன்னா முளைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமே. பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை வருஷம் பட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? மோசே ஜெபம் பண்ணும் போது சொல்றார், தேவரீர் நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படியே வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. களங்கள் தானியத்தால் நிரம்பிட செய்திடுவார், இனியும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்கள், களங்கள் தானியத்தால் செய்திடுவார், இனியும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்று கொள்ளுவே. கைகளை தட்டி, பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்று கொள்ளுவே. களங்கள் தானியத்தால் நிரம்பிட செய்திடுவார், இனியும் வெட்கப்பட்டு போவது இல்லை. களங்கள் ஜெகன் பின்னால் இருக்கிற லைட் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிரு. எப்ப பவர் வருதுன்னு தெரியல, ஒருவேளை கட் ஆயிரும். வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்று கொள்ளுவேன். பாடுவோம், பட்சித்த எல்லா ஃபேன் ஆஃப் பண்ணி அப்படி இருக்கட்டும். திரும்ப பெற்று கொள்ளுவேன். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நமக்கு பவர் இல்லை, பேட்டரியில தான் இது போயிட்டு இருக்கு. 6 மணி நேரம் நம்ம நடத்தணும். ஒருவேளை இது பவர் கட் ஆயிடுச்சுன்னா சவுண்டு கேட்காது. அதனால கொஞ்சம் சிரமத்துக்கு பொறுத்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்ல காலநிலையை அனுப்பிட்டே இருக்கிறார். ஆமேன். சூடெல்லாம் மாறிடும். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். கரண்ட் வந்த உடனே உங்களுக்கு ஃபேனை போட்டுடலாம். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஸ்தோத்திரம். தம்பி, இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிடு, அப்போ கொஞ்சம் பவர் கன்சப்ஷன் இருக்கும்ல. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணிடாத. லைட்டு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கட்டும். சரி, தேங்க்யூ. இப்போ கவனிங்கள், பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நாம இழந்த எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனா வருஷத்தை, ஹலோ, போன வருஷம், கடந்த காலம், போன சுகம், பைபிள் சொல்லுது, உன் வயது திரும்ப வால வயது போலாகும். இது கர்த்தரால மாத்திரம் தான் தர முடியும். உன் இளவயதை திரும்ப கர்த்தரால் தர முடியும். இளவயதின் பலனை முதியவர்களே உங்களுக்கு கர்த்தர் திரும்ப தர முடியும். மோசே 120 வயசு வரையில் அவன் கண்ணு பார்வை குறையவே இல்லை. யார் இந்த மோசே? 90வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. 90வது அதிகாரத்தில் அப்படி இருக்கு. 91வது சங்கீதத்தின் கடைசி வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நீங்க 92வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பலவீனத்தோடு வந்தவங்களை பார்த்து பேசுறேன், சுகம் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து பேசுறேன். உங்களுக்கு பலனை கர்த்தர் திரும்ப தர முடியும். ஆமேன். நல்ல ஆமேன் சொன்னவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் சரீர பலனை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். திரும்ப தருவார். பணத்தை திரும்ப தருவார், சொத்தை திரும்ப தருவார். பிரதர், இழந்த பேர் இருக்கு பாருங்க, அதை திரும்ப தருவார். ஒரு காலத்தில் நல்ல பேரோடு புகழோடு வாழ்ந்த இடத்துல இன்னைக்கு தலை குனிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் இழந்த பெயரை கர்த்தர் திரும்ப தருவாராக. நல்ல கையை தட்டி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆமென். உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீ பாழாய் போவது இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். ஆமென். 26வது வசனம் சொல்லுது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி ஆவீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? என் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பற்றாக்குறை, நிறைய குடும்பங்கள்ல தரித்திரம். ஒரு மாதத்தை எப்படி நடத்தணும்னே முடியல, தெரியல. அதுல எப்படி சாப்பிடுறது, அதுல எப்படி சம்பூரணமா இருக்கிறது? ஒரு பிரதர் சொன்னாங்க என்கிட்ட, வருமானம் வருது பிரதர், டெய்லி வேலை இருக்கு, தொழில் இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஆனால் என் பிள்ளைக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்க என்னால் முடியலை, எடுத்து வைக்க முடியலை. இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லை, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் உங்களை கர்த்தர் திருப்தியாக்க முடியும். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்க முடியும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க துதிப்பீர்கள். சத்தமா சொல்லுங்க. அதிசயமாய் நடத்தினார். நீங்க சொல்லுவீங்க, சாட்சி அனுப்பிங்க, என் ஆண்டவர் அதிசயமா நடத்தினார், என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதராய் இருந்தார், என் கையை பிடிச்சு போஷித்தார், என்னை நடத்தினார், என் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திச்சார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, என்னை அதிசயமாய் கர்த்தர் நடத்தினார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. என்னை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார், சம்பூரணமாய் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, சத்தமா சொல்லுங்களேன், அதோடைய வெட்கத்தோட சொல்லாதீங்க, வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. பாடுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு என்னோடு இருப்பதா. சொல்லுங்கள். இயேசு என்னோடு வசிப்பதா, இயேசு என்னோடு வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் தரும்போது பாருங்க, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். திரும்பவும் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. சரி பிரதர், சொல்லிட்டீங்க,
இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருப்புவேன்னு சொல்லிட்டீங்க. செழிப்பு வரும், பணம் கிடைக்கும், கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், திருப்தியாக நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் வெட்கப்பட மாட்டோம், நிந்தைகள் மாற சொல்லிட்டீங்க. அவ்வளோதானா பிரதர்? இல்லை, அதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை குடும்பங்களில் முழு ரட்சிப்பு இல்லை? அப்படி கை தூக்குங்க பார்க்கலாம். வெட்கப்படாமல் கை தூக்குங்க. உங்களை யாரும் ஃபோட்டோ பிடிக்கல, கேமராவும் உங்கள் பக்கம் இல்லை, இல்லை, ரட்சிக்கப்படலை, வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு அம்மா என்கிட்ட அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, என் பையன் ரட்சிக்கப்படலை பிரதர், குடிக்கிறான், குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். நிறைய பேர் கணவருக்காக. உங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். பைபிள் சொல்லுது, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. நல்ல கையை தட்டி தான் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இதுவரை நான் சொன்னதை விட இந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். இதுவரை சொன்னது இந்த உலகத்தில் நாம வாழ்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் இனிதான் இருக்கு. என்ன தெரியுமா? நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை. இந்த தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. பெந்தைகோஸ்தே நாளில் நிறைவேறிடுச்சுன்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்னைக்கே சொல்லிட்டார். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டு கொடுத்துருங்கப்பா. தேங்க்யூ. ஆமென். கர்த்தர் நல்லவன், நீ எனக்கு போட்டு தந்திருப்பா. ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, இந்த தரிசனம் நிறைவேறி விட்டது. பெந்தைகோஸ்தே நாளில் நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க சத்தமா சொல்லுங்க. ஆமா, நிறைவேறி இருக்கு. ஆனா இன்னும் நம்ம குடும்பங்கள்ல நிறைவேறலையே, நம்ம சொந்தங்கள் நடுவில் நிறைவேறலையே, அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே. சவுண்ட் அப்படி இருக்கட்டும். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை, நான் அதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டேன். இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படலையே பிரதர். இந்த பாரம் உங்களுக்குள்ள இருக்கா? எனக்குள்ள ரொம்ப பாரமா இருக்கு. புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்.